குட் மார்னிங் காய்ஸ். அது இந்த பொங்கல் லீவுக்கு நம்ம கிளினிக்கு அப்ராட்ல இருந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க. அதாவது லீவுக்கு வருவாங்க இல்லையா, வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தவங்க எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஸ்கேலிங்கு ஃபில்லிங்கு இல்லை. எனக்கு ஒரே ஆசை, என்னடா நம்ம கிளினிக்ல இத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்தீங்களே. அப்புறம் என்னன்னா, சார் அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டு, அதான் நாங்கள் ஊருக்கு போகிற டைமு டக்குன்னு இந்த ஏதோ பொங்கலுக்கு லீவ் கிடச்சிது. சரி துபாய் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வந்துருப்பாங்க, சில பேர் இந்த யூஎஸ்ஏ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் இதே சொன்னாலும் சரி காசையும் தெரியும். பட் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, எவ்வளோ இருக்கும், நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையும் கல்ஃப்லையும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி. பேஷண்ட் ஃபீல் பண்ணுறதும் கரெக்ட் தான். ஒரு கியூரியாசிட்டி நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். கூகுளில் செக் பண்ணேன். சரி, அப்போ சரி நீங்களே சொல்லுங்க, செக் பண்ணீங்க. நார்மலாக ஒரு செக்அப் போகிறோம், ஒரு டாக்டர்ஸ் டென்டல் டாக்டர் செக்அப் போகிறோம், அங்கே எவ்வளோ சார்ஜ், யூஎஸ்ஏ வெஸ்டர்ன் கண்ட்ரி எவ்வளோ, துபாய் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ஒரு நார்மல் செக்அப்புக்கு யூஎஸ்ஏல $70 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அதே துபாயில் 200 grams செக் பண்ணுறாங்க. அதாவது $70 ஆல்மோஸ்ட் 5,800 rupees வருது. ஆமாம், 200 dirhamsனா ஒரு 5,000 rupees வருது. நம்ம ஊரில் 200 500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ ஒரு ஸ்கேலிங், அதாவது பல்லு க்ளீன் பண்ணணும்னா ஸ்கேலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்ஏல $120 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, அதே இது துபாயில் 500 grams வரைக்குமே. $120 ஆல்மோஸ்ட் 10,000. 500 dirhams 12,000 rupees. அதாவது 10,000 to 12,000 rupees காசு ஆகும். இந்தியாவில் 1,200 to 500 rupees பேசிக் சார்ஜ். எஸ், ஓகே. ஒரு எக்ஸ்ரே டென்டல் எக்ஸ்ரே எடுக்கணும்னா, எக்ஸ்ரேனா நம்ம துபாயில் 50 grams வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. இது யூஎஸ்ஏல $80 வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போனா 6,000 to ஆல்மோஸ்ட் 7,000 rupees வரைக்கும் செலவாகும் கண்டிப்பாக. இப்போ இந்தியாவில் நம்ம 200 to 600 rupees சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஃபில்லிங் பண்ணணும், பல்லு சொத்தை அடைக்கணும், இதெல்லாம் காமன் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ்? ஃபில்லிங்க்கு $190 சார்ஜ் பண்றாங்க அமெரிக்கா, அதாவது யூஎஸ்ஏல. ஓகே, துபாயில உங்களுக்கு 99 to 800 grams வரைக்கும் பண்றாங்க. அதாவது $190 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 16,000. அப்போ துபாயில வந்து உங்களுக்கு 2,500 இருந்து 20,000 வரைக்கும் இருக்கு. கண்டிப்பா நம்ம பேசிக்கா 1,500 இருந்து 3,000 rupees இந்தியால சார்ஜ். இப்போ நார்மலா வந்து ஒரு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த ரூட் ஆர்சிடிக்கு காமன், அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? ஆர்சிடிக்கு யூஎஸ்ஏல $1,350 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க. அதே துபாயில உங்களுக்கு 1,500 to 3,500 grams வரைக்கும். அவர் சொன்ன அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75,000 இருந்து 1.5 லட்சம் வருது. நம்ம வந்து இங்க ஒரு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா 3,000 to 6,000 rupees சார்ஜ் பண்றோம். அப்புறம் ஆர்சிடி பண்ண பல்லுக்கு மேல தொப்பி போட சொல்லுவாங்க இல்லையா, கிரவுன் போடணும், ஒரு ஜிர்கோனியா கிரவுன் போடணும்னா எவ்வளவு சார்ஜஸ் ஆகும்? ஜிர்கோனியா கிரவுனுக்கு வந்து நம்ம துபாயில 1,500 to 3,000 வரைக்குமே நம்ம சார்ஜ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அமெரிக்கால 36,000 இருந்து 75,000 ரூபாய் வருது. ஓகே, நம்ம ஊர்ல வந்து பேசிக் ஜிர்கோனியா பாத்தீங்கன்னா ஒரு 8,000 இருந்து 15,000 ரூபாய் கூட சார்ஜ் பண்றோம். ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், பல்ல புடுங்கணும், எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு $250 யூஎஸ்ஏல சார்ஜ் பண்ணுவோம். 20,000 ரூபாயா? சரி, அதே இது வந்து 250 to 500 grams வரைக்கும் துபாயில சார்ஜ் இப்போ 6,000 இருந்து 12,000 ரூபாய். ஓகே, நம்ம ஊர்ல 5,000 இருந்து 2,500 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டென்டல் ட்ரீட்மெண்ட் எங்க இந்தியா வந்து காஸ்ட்லியே இல்லைங்க, இட்ஸ் அஃபோர்டபுள். நம்ம வந்து ஒரு டென்டல் ப்ராப்ளம் வருது, ஒரு பல்லு வலி வருது, சின்ன பல்லு சொத்தை நம்ம கண்ணாடியில பாக்குறோம், அது வலிக்கும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நெக்லெக்ட் பண்றோம் இல்லையா, அதுதான் காஸ்ட்லியா போய் முடியுது. அதாவது ஒரு சொத்தையை பார்க்கும் போதே அடைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட்ஸ்ல முடிய வேண்டியதை தள்ளி போட்டு 1,000 அதே நாளைக்கு இம்ப்ளான்ட் அப்படின்னு போகும்போது லேக்ஸ்ல போகுது. ஸோ டென்டல் ப்ராப்ளம்ஸ், டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் நாட் காஸ்ட்லி, யுவர் நெக்லிஜென்ஸ் இஸ் காஸ்ட்லி. ஓகே, ஸோ இது கரெக்டான இன்டர்வல்ல இயர்லி ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் ஒரு டென்டல் செக்அப் பண்ணுங்க. அது மூலமா உங்க பல்லும் ஹெல்த்தியா இருக்கும், உங்க வெல்த்தும் சேஃபா. ஓகே, தேங்க்யூ.